exercise 2.8 la 8th la second sum. If omega is not equal to 1 is the cube root of unity, show that 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power 4 etc. 1 plus omega power 2 power 11 is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த LHS எடுத்துக்கங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 1 plus omega, 1 plus omega square, 1 plus omega power 4, 1 plus omega power 8 etc. 1 plus omega power 2 power 11. ஓகேவா? இதான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. 1 plus omega power 2 power 0, 1 plus omega power 2 power 1. இந்த மாதிரி தானே அர்த்தம் இருக்கு. அப்படின்னா 0, 1, 2, 3, 4 என்னது 2 ஓட பவர்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால என்னது 2 power 0 இங்க 1, 2 power 1ங்கிறது 2. அடுத்தது என்ன இருக்க போகுது? 2 ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்க போகுது? 2 கியூப். இதே மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? ஒமேகா பவர் 2 பவர் 11 டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப இதுக்குள்ளார எத்தனை டேர்ம்ஸ் மொத்தம் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். 0ல இருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும். அப்பனா என்ன இருக்கு? 12 டேர்ம்ஸ் இருக்கு நம்மளுக்கு இங்க. ஓகேவா? இப்ப இந்த 1 பிளஸ் ஒமேகா அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் என்ன தெரியும்? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது தெரியும். அப்போ 1 பிளஸ் ஒமேகாங்கிறது நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது என்னன்னு எழுதிக்கலாம்? மைனஸ் ஒமேகான்னு எழுதிக்கலாம். ஏதோ 2 டேர்ம் வரும்போது இன்னொரு டேர்ம் அந்த சைட்ல போய் மைனஸ் டேர்ம்ஸா ஆகும் போகுது. ஓகேவா? அப்ப இந்த 1 பிளஸ் ஒமேகா பவர் 2 பவர் 0, அதாவது 1 பிளஸ் ஒமேகான்னு இருக்கு. அதை நான் என்ன எழுதிக்கிறேன்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? அதனால நான் என்ன செஞ்சுக்க போறேன்? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒமேகா போயிடும். அப்ப மைனஸ் ஒமேகான்னு எழுதி. ஓகேவா? இது ஒரு செட்டா வச்சுங்க. இதுக்கு அடுத்தது பாருங்களேன். இந்த ஒமேகா பவர் 4 இருக்கு இல்லையா? இதை நான் என்னன்னு செஞ்சுக்கலாம்? 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அது என்ன செஞ்சுக்கலாம்? இல்லைன்னா 1 பிளஸ் ஒமேகா பவர் 4ங்கிறத 1 பிளஸ் ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகான்னு எழுதிக்கணும். அப்போ ஒமேகா கியூபோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். அப்ப இது என்னது? 1 பிளஸ் ஒமேகா மட்டும் மீதி இருக்கும். அப்போ 1 பிளஸ் ஒமேகாவோட வேல்யூ என்னது? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, 1 பிளஸ் ஒமேகா பவர் 8ன்னு இருக்கா? அப்போ 1 பிளஸ் ஒமேகா பவர் 8 எப்படி எழுதுவீங்க? 1 பிளஸ் ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகா கியூப் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருங்க. அப்ப என்ன ஆயிடும்? 3 2 6, மீதி ஒரு 2 இருக்கும் இல்லையா? அப்போ ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கும். இப்ப இதோட வேல்யூ என்ன ஆயிடும்? 1ன்னு ஆயிடும். அப்ப மீதி எனக்கு 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கு, which is equal to என்னது? மைனஸ் ஒமேகா. ஓகேவா? இதே மாதிரி மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 12 இருக்கு. அப்ப 2 செட்டா பிரியுது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 2 செட்டா எடுத்தோம்னாலே என்னதான் கிடைக்குது? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஒமேகா. அடுத்த செட் எடுத்து பாருங்க, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஒமேகா. இதே மாதிரி தான் என்ன செய்ய போகுது? டாட் 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 ஃபுல்லா 6 டைம்ஸ் என்னது? இதே மாதிரி கிடைக்க போகுது. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஒமேகா அப்படின்னு எத்தனை டைம்ஸ் கிடைக்க போகுது? எனக்கு 6 டைம்ஸ் கிடைக்க போகுது. இதே மாதிரி என்னது? செட்டா பண்ணும்போது 6 டைம்ஸ் இதே மாதிரி எனக்கு வேல்யூ கிடைக்கும். இப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒமேகா கியூப். அதே மாதிரி எத்தனை டைம் கிடைக்க போகுது நம்மளுக்கு? 6 தடவை கிடைக்கும். ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகா கியூப்னு என்னது? மொத்தம் 6 தடவை கிடைக்கும். ஓகேவா? ஒமேகா கியூபோட வேல்யூ என்னது நம்மளுக்கு தெரியும்? 1. அப்ப எல்லா ஒமேகா கியூபுக்கு பதிலாகவும் நான் என்ன செஞ்சுக்க போறேன்? 1 போட்டுக்க போறேன். அப்ப எல்லா 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது? 1. அங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, which is equal to my RHS. Therefore 1 plus omega plus 1 plus omega square plus 1 plus omega power 4 etc. 1 plus omega power 2 power 11, which is equal to 1 is shown.